தமிழ்நாடு அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் இன்றிரவு சென்னை வருகிறார். இந்த நிலையில் தவிக அமைச்சரவையில் அதிமுக அணி இடம்பெறாது என உறுதி அளிக்கப்பட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இதனால் வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் ஆகியோர் அமைச்சர் பதவியை எதிர்பார்த்த நிலையில் கிட்டத்தட்ட 8 பேர் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் தலைமையிலான தவிக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆட்சி அமைக்க 118 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய நிலையில் 108 தொகுதிகளை தவிக கைப்பற்றியது. இதனையடுத்து காங்கிரஸ் சார்பில் 5 எம்எல்ஏக்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 2 எம்எல்ஏக்கள், கம்யூனிஸ்டுகள் சார்பில் 4 எம்எல்ஏக்கள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் 2 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தவிக ஆட்சி அமைத்தது. முதலமைச்சராக விஜய் கடந்த 10ஆம் தேதி பொறுப்பேற்றார். அவருடன் தவிக எம்எல்ஏக்கள் 9 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். தவிக அரசுடைய அமைச்சரவை இந்த நிலையில் நாளை விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தவிக அரசினுடைய அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகளுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்தார். அமைச்சரவையில் பங்கு பெறுமாறு விசிகாவை நாங்கள் அழைக்கிறோம் என்றும், அதேபோல் ஐயுஎம்எல் கட்சியும் அமைச்சரவையில் இணையுமாறு அழைக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். இடதுசாரி சிந்தனை கொண்ட அனைத்து தலைவர்களும் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்றும், அன்பான குடும்பம் போல் அமைச்சரவை இருக்க வேண்டும் என்றும் முதல்வர் நினைப்பதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இதனையடுத்து அதிமுக குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், அதிமுக ஜெயலலிதா உருவாக்கிய கட்சி, அந்த கட்சியை நாங்கள் தோழமை உணர்வோடு தான் பார்க்கிறோம் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு ஏற்பட்டு இருக்கிற இந்த சூழலில் சி.வி. சண்முகம் ஒரு அணியை வழிநடத்துகிறார் என்றும், அந்த குழு நடவடிக்கைகளை அவர் முடிவு செய்வார் என்றும், சட்ட சிக்கல்களை அவர் எதிர்கொள்வார் என்றும், அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களின் ஒரே வேண்டுகோள் என்றும், தோழமை உணர்வோடு தோழமை கட்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு அமைச்சரவையில் தவிகவிற்கு ஆதரவளிக்கின்ற அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு மழுப்பலான பதிலையே சொல்லியிருந்தார். இதற்கு முன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய மாநில செயலாளர் சண்முகம் கூறுகையில், தவிகவிற்கு நாங்கள் ஆதரவளித்திருப்பது மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க கூடாது என்பதற்காகவும், கொல்லைப்புறம் வழியாக பாஜக ஆளுநர் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் தான் மக்களுடைய தீர்ப்பு என்பது திமுக, அதிமுக என 2 கட்சிகளுக்கு எதிராக இருந்தது. அதே சமயம் அறுதி பெரும்பான்மையை யாரும் பெறவில்லை. தவிகவிற்கு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இருந்ததால் இடதுசாரிகளாக நாங்களும் விசிகாவும் ஆதரவளித்துள்ளோம். அதிமுகவை அவர்கள் ஆட்சியில் சேர்த்துக் கொள்வதோ, அமைச்சரவையில் இடம் தருவது என்பதோ மக்கள் தீர்ப்பிற்கு எதிரானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் கூறினார். ஒரு நல்லாட்சிக்கு விரோதமானதாக அது அமையும் என்றும், 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராகத்தான் மக்கள் வாக்களித்துள்ளார்கள் என்றும், அத்தகைய கட்சியினுடைய ஆதரவை பெற்று தவிக ஆட்சியை தொடர்வது என்பது மக்களுடைய தீர்ப்பிற்கு எதிராக அமையும் என்றும், அத்தகைய நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என நம்புவதாகவும், இதையை மீறி அதிமுகவினுடைய ஆதரவை தவிக பெறும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை, ஆதரவு அளித்த முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என்றும் சண்முகம் தெரிவித்தார். இந்த நிலையில் தவிக அரசினுடைய அமைச்சரவையில் இணையுமாறு ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்துள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் கட்சி நிர்வாகிகளுடன் இன்று அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் தவிக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து விரைவில் அறிவிப்போம் என்றும், தொடர்ந்து ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அதே சமயத்தில் தவிக அமைச்சரவையில் அதிமுக அணி இடம்பெறாது என தவிக தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் உள்ளிட்ட 8 பேர் அமைச்சர் பதவியை பெரிதும் எதிர்பார்த்து அதிமுக அணியில் காத்திருக்கின்றனர். 25 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம், வேலுமணி தலைமையில் அணிவகுத்திருக்கின்ற நிலையில் இந்த முடிவு என்பது ஒரு பெரிய பின்னடைவை அவர்களுக்கு ஏற்படுத்தியிருப்பதாகவும், இதனால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய எதிர்ப்பால் மட்டுமே தவிக அமைச்சரவையில் அதிமுகவிற்கு இடம் அளிக்காது என்று கூறப்பட்டு வருகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.